வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் நாம் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் 2 பாடத்தில் தேர்ட் எக்ஸசைஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், இந்த எக்ஸசைஸை ஜியோஜிப்ராவில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். தேர்ட் எக்ஸசைஸில் நமக்கு 2 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் 2 சைனுசாய்டல் வேவ்ஸ் கிராஃப் போட போகிறோம். 5 sin 3x plus 2 இந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃப், அப்புறமா 4 cos 2x minus 1 இந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃப். அப்போ 2 கிராஃப் போட போகிறோம். இந்த 2 கிராஃபில் இருந்து அந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் டொமைன், ரேஞ்ச், மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, ஆம்ப்ளிடியூட், பீரியட் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் இது எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் 2 கிராஃப் வரையணும். இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் 2 ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அடுத்தது காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இந்த 2 கிராஃப் வரைஞ்சி இந்த கிராஃபில் இருந்து நம்ம இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியாக டொமைன், ரேஞ்ச், மேக்ஸிமம் வேல்யூ அண்டு மினிமம் வேல்யூ இதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 2 பார்ட்டும் நம்ம தனித்தனி ஜியோஜிப்ரா விண்டோவில் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒரு விண்டோவில், செகண்ட் பார்ட்டு இன்னொரு விண்டோவில் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 5 sin 3x plus 2 இதை எடுத்துக்கோங்க. இதில் 3 கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. 5, 3, 2. இதை நாம் ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் என்ன? a sin bx plus c. ஸோ இப்போ இங்கே இருக்கிற a, இங்கே இருக்கிற 5, இது ரெண்டும் சிமிலர் பொசிஷனில் இருக்குது. அப்போ நம்ம இந்த 5-ஐ a அப்படின்னு பேர் கொடுக்க போகிறோம். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்கு இல்லைங்களா? 3, இந்த 3க்கு b அப்படின்னு பேர் கொடுக்க போகிறோம். அதே போல் இங்கே இருக்குது பாருங்கள், c இருக்குது பாருங்கள். இந்த cக்கு 2 இருக்கு இல்லைங்களா? அந்த 2க்கு நாம் c அப்படிங்கிற பேர் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நாம் ஜியோஜிப்ராவில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த கான்ஸ்டன்ட் 5, 3, 2 இதுக்கு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக a, b, c அப்படின்னு பேர் வச்சுட்டு அதிலிருந்து நம்ம கால்குலேஷன்ஸ் போட போகிறோங்க. ரைட். ஸோ கால்குலேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம் அதில் கிடைக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணணும். 2 அவுட்புட் டேபிள் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவுட்புட் டேபிளில் சைனோசாய்டல் வேவ்ஸ் y equal to 5 sin 3x plus 2, அப்புறம் y equal to 4 cos 2x minus 1. ஸோ நாம் yக்கு பதிலாக f of xன்னு லேபிள் வச்சுக்குவோம். yன்னு இருந்தாலும் தப்பு இல்லை, பட் நாம் இங்கே ஜியோஜிப்ராவில் நம்ம f of x அப்படிங்கிற லேபிள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ 2 சைனோசாய்டல் வேவ்க்கும் அதோட டொமைன், ரேஞ்ச், மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, ஆம்ப்ளிடியூட், பீரியட் அண்டு ஃபேஸ் ஷிஃப்ட் இதை கால்குலேட் பண்ணி இந்த டேபிளில் ஃபில் பண்ண போகிறாங்க. செகண்ட் டேபிள், அவுட்புட் டேபிள், இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கான அவுட்புட் டேபிள். 2 இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை நம்ம கிராஃப் போட போகிறோம். f of x equal to sin inverse x, அப்புறம் f of x equal to cosine inverse x. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுக்கும் நம்ம அவுட்புட்ஸ் டொமைன், ரேஞ்ச், மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ இதெல்லாம்
கண்டுபிடிச்சு அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸை நம்ம டீட்டெயிலாக ஜியோஜீப்ராவில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ ஜியோஜீப்ராவில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு நான் 2 விண்டோ யூஸ் பண்ண போகிறேங்க. இந்த எல்லோ கலர் விண்டோ நீங்கள் லேப் ஹவர்ஸில் கிளாஸ் ரெகுலர் செமஸ்டர் லேப் ஹவர்ஸில் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், அண்டு செமஸ்டர் எக்ஸாமில் ஆர் இன்டர்னல் எக்ஸாம்ஸில் நீங்கள் எப்படி இந்த எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த எல்லோ கலர் விண்டோ. சரிங்க. இந்த ஒயிட் கலர் விண்டோ சில இடத்துல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படும். இதுக்கு டொமைன் அப்படின்னா என்ன, இல்லை ஃபேஸ் ஷிஃப்ட்னா என்ன, ஆம்ப்ளிடியூட்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு கிராஃபிக்கலாக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா உங்களுக்கு புரியும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்லேயோ இல்லை ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ்லேயோ நீங்கள் வந்துட்டு செய்ய தேவையில்லை. அந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மட்டும் நான் இந்த ஒயிட் விண்டோவில் பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட பிளான். ஓகேங்க. இப்போது ஸோ ஃபர்ஸ்ட்டு திரும்ப ஒரு முறை கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இன்புட் கொடுக்க போகிறது a sin bx + c கொடுக்க போகிறோம். இதில் ஏக்கு வேல்யூ 5, பிக்கு வேல்யூ 3, சிக்கு வேல்யூ 2. ரைட்டுங்களா? இதை கொடுத்து a sin bx + c இன்புட் கொடுத்தோன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான கிராஃப் நமக்கு கிடச்சிரும். இதை தான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இப்போ நமக்கு 3 பேராமீட்டர் நம்ம ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும். கேபிட்டல் A. கேபிட்டல் A = 5. அடுத்தது கேபிட்டல் B. B = 3. அடுத்ததா கேபிட்டல் C. C = 2. ஸோ நம்ம கொஸ்டினில் இருக்கிற அந்த 3 வேல்யூஸ் 5, 3, 2 இந்த 3 வேல்யூஸ் நம்ம ஃபஸ்ட்டு இன்புட்டில் கொடுத்துட்டோங்க. ரைட். ஸோ இப்போ அதுக்கப்புறமா நம்ம அந்த கிராஃப் வரைய போகிறோம். கிராஃப்க்கு லேபிள் என்ன வைக்கிறோம்னா f(x)ன்னு வைக்கிறோம். f(x) = நமக்கு என்னங்க ஃபங்க்ஷன் a sin bx c. ஸோ a sin bx + c இதுதான் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன். நம்ம இன்புட் கொடுத்துட்டோம். ஸோ டைப் பண்ணி முடித்த பிறகு என்டர் கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? ஓகே. ஸோ என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃப் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், கிராஃப் வந்துருச்சு. கிராஃப் என்ன கலரில் இருக்குது? க்ரீன் கலரில் இருக்குது இல்லைங்களா? ஓகே. இந்த f(x) = 5 sin 3x + 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கான கிராஃபு நம்ம இங்கே இருக்கிற க்ரீன் கலரில் இருக்கிற இந்த ட்ரேஸ் கர்வ். ரைட்டுங்களா? ஓகே. கிராஃப் வரைஞ்சிட்டோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பாருங்கள். அவுட்புட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டொமைன் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். சரி. டொமைன் அப்படின்னா என்ன? ஒரு கிராஃபில் இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்க்கு பேர் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற எந்த வேல்யூக்கு நேரவெல்லாம் இந்த கர்வ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, சரிங்களா? இந்த க்ரீன் கலர் கர்வ் கிடைச்சிருக்கோ அந்த எக்ஸ் மதிப்பை எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு -8ல் இருந்து +16 வரைக்கும் நமக்கு கிராஃபில் இருக்குது. ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. இந்த -8ல் இருந்து +16 வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் இருந்துகிட்டே இருக்குது. க்ரீன் கலர் கர்வ் இருந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே -8ல் ஸ்டார்ட் பண்ணி 16 வரைக்கும் இருக்குது.
அது வரைக்கும் தான் இந்த கர்வ் இருக்குமா அப்படின்னா அதை நம்ம பார்த்துருவோமே கிராஃபில். இன்னும் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணால் இப்போ 26 வரைக்கும் மூவ் பண்ணியிருக்கேன். அது வரைக்குமே இந்த க்ரீன் கலர் கர்வ் இருந்துகிட்டே தான் இருக்கு. 26 வரைக்கும் தான் இருக்குமா? அதுக்கு மேலேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள் 46 வரைக்கும் -46 வரைக்கும் வந்தாலும் அங்கேயும் கிராஃப் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் அந்த கிராஃப் இருக்கும்? கொஞ்சம் அப்படியே கிராஃப் ஜூம் இன் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடில் போய் பாருங்கள். பாருங்கள் மைனஸில் எவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு கிராஃப் வந்துகிட்டே தான் இருக்குது. ரைட்டுங்களா? -500. இதுக்கப்புறமும் நான் இன்னும் ட்ராக் பண்ணி லெஃப்ட் சைடில் போனேன் அப்படின்னாலும் கிராஃப் வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போது மைனஸில் லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் போனாலும் நமக்கு கிராஃப் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம லெஃப்ட் சைடில் -∞ வரைக்கும் கிராஃப் இருக்குது. லெஃப்ட்டில் எவ்வளோ தூரம் போனாலும் கிராஃப் இருக்குது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட்டில் -∞ வரைக்கும் கிராஃப் இருக்குது. சரிங்க. அப்போ அதே போல் பாசிட்டிவ் சைடில் ஹரிசாண்டலாக பாசிட்டிவ் சைடில் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸோ பாசிட்டிவில் 5, 10 அப்படியே பாருங்கள். எண்டில் 45 இருக்குது. அது வரைக்கும் தான் கிராஃப் இருக்கா, இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கான்னா நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி ரைட் சைடில் போங்க. ரைட் சைடில் எவ்வளோ தூரம் போனாலும் கிராஃப் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அப்போது ரைட் சைட்லேயும் நமக்கு கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் எவ்வளோ தூரம் போனாலும் கிராஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் போனாலும் அப்படின்னு சொல்கிறத நாம் இன்ஃபினிட்டி வரைக்கும் போனாலும் கிராஃப் இருக்குன்னு சொல்லலாம். அப்போது லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் போனாலும் கிராஃப் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட் சைட்லேயும் எவ்வளோ தூரம் போனாலும் கிராஃப் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ லெஃப்ட் சைடில் -∞ வரைக்கும் கிராஃப் இருக்குன்னு சொல்லலாம். ரைட் சைடில் +∞ வரைக்கும் கிராஃப் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான். அப்போ எக்ஸ் மதிப்புக்கு ஹரிசாண்டல் ஆக்சிஸில் எக்ஸ் மதிப்புக்கு எந்தெந்த மதிப்புக்கெல்லாம் நமக்கு இந்த கிராஃப் இருக்கோ அந்த எக்ஸ் மதிப்பை தான் நம்ம டொமைன் சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கிராஃபில் இருந்து லெஃப்ட் சைடில் -∞ வரைக்கும் கிராஃப் இருக்குது. ரைட் சைடில் +∞ வரைக்கும் கிராஃப் இருக்குது. ஸோ இதுதான் டொமைன். இதை நம்ம இப்போது அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிடலாங்க. ஸோ அவுட்புட் டேபிள் 1ல் f(x) = 5 sin 3x + 2 அங்கே ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ டொமைன் -∞ +∞ வரைக்கும் நமக்கு இருக்குது. ரைட், டொமைன் பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரேஞ்ச். ரேஞ்ச்னா என்ன? இப்போ நம்ம ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எந்தெந்த மதிப்புக்கெல்லாம் நமக்கு கிராஃப் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை டொமைனில் எழுதணும். இப்போ அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒய் ஆக்சிஸ். பாருங்கள், வெர்டிக்கல் ஆக்சிஸ் மேலே வச்சு அதுவே காட்டுதுங்களா ஒய் ஆக்சிஸ்னு. இந்த ஒய் மதிப்பில் எந்த மதிப்புக்கெல்லாம் வந்துட்டு கிராஃப் இருக்குது, இந்த படம் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ரேஞ்ச். ஸோ ஒய்யில் எந்த மதிப்புக்கெல்லாம் கிடைக்கிது பாருங்கள். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் கீழே -4 அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்குது. அது எந்த இடம்னு எக்ஸாக்டாக பாருங்கள். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா பாருங்கள், -5. இந்த -5 வரைக்கும் தான் நமக்கு இந்த கிராஃப் வருது. -5க்கு கீழே கிராஃப் கிடையாது. ஸோ அப்போது குறைந்தபட்சம் -5 வரைக்கும் கிராஃப் இருக்குது. அதுக்கு குறைச்சல், அதுக்கு கீழே கிராஃப் இல்லை. சரிங்க. ஸோ -5 அப்படியே பாருங்கள். -5லேருந்து அப்படியே மேலே போங்க. கிராஃப் கண்டினியூஸாக அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் எக்ஸ் ஆக்சிஸில் எது வரைக்கும் கிராஃப் இருக்குன்னு பாருங்கள். பாசிட்டிவ் சைட்லேயும் பாருங்கள், இங்கே பாருங்கள் 5 வரைக்கும் தான் நமக்கு கிராஃப் இருக்குது. 5க்கு மேலே கிராஃப் இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்ன முடிவு பண்ணுறோன்னா, ஒய் ஆக்சிஸில் -5ல் இருந்து
+5 வரைக்கும் தான் நமக்கு கிராஃப் இருக்குது. இந்த -5ல் இருந்து +5 வரைக்கும் கிராஃப் இருக்கு இல்லைங்களா, வெர்டிக்கல் ஒய் ஆக்சிஸில், அதைத்தான் நம்ம வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதை நம்ம அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. அப்போ ரேஞ்சு இந்த கிராஃபுக்கு -5, குறைஞ்சது -5, அதிகபட்சம் +5 வரைக்கும் நமக்கு கிராஃப் இருக்கு. இப்போ ரேஞ்ச் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ, ஆம்ப்ளிடியூட், பீரியட், ஃபேஸ் ஷிஃப்ட் அது வரைக்கும் கால்குலேட் பண்ணோம். இதில் முதல்ல பீரியட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேக்ஸிமம், மினிமம், ஆம்ப்ளிடியூட், ஃபேஸ் ஷிஃப்ட்லாம் பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ பீரியட் டிஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதை ஜாமெட்ரிக்கலாக விசுவலைஸ் பண்ணி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்போது இந்த ஒயிட் கலர் விண்டோ, இது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான விண்டோ, இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ரைட்டுங்க. ஸோ இதில் நமக்கு அந்த கிராஃப் வரைகிறதுக்கு நமக்கு 3 பேராமீட்டர் வேணும் இல்லைங்களா. ஏக்கு மதிப்பு 5, பிக்கு மதிப்பு 3, சிக்கான மதிப்பு 2. கிராஃப் லேபிள் என்ன வச்சுருந்தோம், f of x ஈக்குவல் டு a sin bx plus c. கிராஃப் வந்துருச்சு. இப்போ இந்த கிராஃபில் நான் சில புள்ளிகளை மார்க் பண்ண போகிறேன். எந்தெந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு பாயிண்ட் டூல் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ பாயிண்ட் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புள்ளி, ஜியோஜிப்ரா அதுவே பேர் கொடுத்துக்கிறோங்க, டி. அடுத்தது இந்த இடத்துல ஒரு புள்ளி, அதுக்கான பேர் ஈன்னு வந்திருக்கு இல்லைங்களா. ஓகே, ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒரு புள்ளி, எஃப். அடுத்தது இந்த இடத்துல ஒரு புள்ளி, ஜி. சரிங்க. இப்போ லெஃப்ட் சைட்லேயும் 2 புள்ளி வச்சுக்கலாங்க, நெகட்டிவ் சைடில் 2 புள்ளி வச்சுக்கலாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி ஹெச், இந்த இடத்துல ஒரு புள்ளி ஐ. ஸோ இப்போ நான் எக்ஸாக்சிஸ் மேலே நிறைய புள்ளிகள் வச்சுருக்கேன். அதில் பாருங்கள், இங்கே என்னென்ன புள்ளி வச்சுருக்கோமோ அது இங்கே நமக்கு அல்ஜிப்ரா வியூலையும் நமக்கு வந்துடுங்க. ஓகே, ஸோ இப்போ டி புள்ளி பாருங்கள், டி புள்ளி அதோட எக்ஸ் கோஆர்டினேட் -0.67, இ பாயிண்ட் எக்ஸ் கோஆர்டினேட் 1.43, எஃப் கோஆர்டினேட், எஃப் பாயிண்ட்டு அதுக்கு எக்ஸ் கோஆர்டினேட் 3.52, ஜி பாயிண்ட் அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 5.62. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒய் கோஆர்டினேட் எல்லாமே 0 தான் வரும். ஏன் அப்படின்னா எல்லாமே எக்ஸாக்சிஸ் மேலே இருக்கிற பாயிண்ட்டுங்கிறதுனால ஒய் கோஆர்டினேட்ஸ் எல்லாம் 0 வரும். அதே போல் பாயிண்ட் ஹெச்க்கு எக்ஸ் கோஆர்டினேட் -2.76. அதே போல் ஐ பாருங்கள், ஐக்கு எக்ஸ் கோஆர்டினேட் -4.86. சரிங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க, டி அண்டு இ. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற நம்மளோட கர்வ் இருக்கு இல்லைங்களா, இந்த கர்வை மட்டும் நான் இப்போ வரைய போகிறேன். ஸோ நமக்கு ஃபுல் கர்வ் எஃப் இருக்கிறீங்களா, அந்த எஃப்போட ஒரு பார்ட்டு டி பாயிண்டில் இருந்து இ பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட் மட்டும் நான் திரும்ப உங்களுக்கு வரைஞ்சி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கான கமாண்டு நம்ம ஏற்கனவே ஃபுல் கர்வுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். இந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் டியிலேருந்து இ வரைக்கும் இருக்கிற ஒரு பார்ட்டுக்கு மட்டும் ஜி ஆஃப் எக்ஸ்னு பேர் வச்சுக்கிறேங்க. ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
ஆனால் கமாண்ட் பாருங்கள், இஃப் கமாண்ட் கொடுக்கணும். இஃப் brackets ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் டி பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் மைனஸ் 0.67 less than or equal to x less than or equal to டி பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் 1.43 இந்த இடைவெளியில் மைனஸ் 0.67 1.43 இந்த இன்டர்வலில் எஃப் கிராஃப் வரைய போகிறோம். ஸோ என்டர் கொடுக்க போகிறேங்க. பாருங்கள், நமக்கு ஒரு கிராஃப் கிடச்சிருக்கு. அந்த ஏற்கனவே இருந்த எஃப் கிராஃப்க்கு மேலே நமக்கு ரெட் கலரில் ஒரு கர்வ் கிடச்சிருக்கு. இது வந்துட்டு டி பாயிண்டில் இருந்து இ பாயிண்ட் வரைக்கும் நமக்கு அந்த கிராஃப் f of x equal to 5 sin 3x plus 2ஓட கிராஃப். சரிங்க, அடுத்தது அதே கிராஃபை நான் இ பாயிண்டில் இருந்து எஃப் பாயிண்ட் இந்த இன்டர்வலில் வரைய போகிறேன். ஓகேங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே ஃபுல் கர்வுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். டியில் இருந்து இ அந்த இன்டர்வலில் இருக்கிற அந்த கர்வுக்கு ஜி ஆஃப் எக்ஸ்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ இயில் இருந்து எஃப் இன்டர்வலில் வரைய போகிற அந்த கர்வுக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ்னு பேர் வைப்பாங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் இஃப் பிராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் எந்த இன்டர்வலில் வரைய போகிறேன்? இ டு எஃப். இக்கு கோஆர்டினேட்ஸ் பாருங்கள். இயோட எக்ஸ் கோஆர்டினேட் 1.43. ஸோ அதை டைப் பண்ணுங்கள். 1.43 less than or equal to x less than or equal to f பாயிண்டோட கோஆர்டினேட் x கோஆர்டினேட் 3.52. இந்த இன்டர்வலில் திரும்ப நான் அந்த எஃப் கர்வை வரைய போகிறேன். என்டர் கொடுக்குறேன். இ பாயிண்ட்லேருந்து எஃப்க்கு அந்த ஹெச்ங்கிற கர்வ் வந்துருச்சு. ஸோ இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறீங்க. டியிலிருந்து இ வரைக்கும் இருக்கிற இந்த இன்டர்வலில் அந்த கர்வ் நம்ம ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இயிலேருந்து எஃப்பில் இருக்கிற அந்த இன்டர்வலில் அதே கர்வ் தான் நம்ம ஹெச்னு பேர் கொடுத்து அதை ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோங்க. இப்போது இந்த ரெண்டு கர்வையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இது இந்த ஜியும் ஹெச்சும் கம்பேர் பண்ணுங்கள். ரெட் கலர் அண்டு ப்ளூ கலர் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டும் பாருங்களேன், ஒரே மாதிரி ஷேப்பில் இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திரும்ப எக்ஸாக்சிஸில் போய் முடியுது. இந்த டியிலிருந்து இ இன்டர்வலில் என்ன உருவம் என்ன வடிவம் இருக்கோ அதே வடிவம் தான் இயிலிருந்து எஃப்பில் இருக்கிற இந்த இன்டர்வல்லையும் அந்த கர்வுக்கு இருக்குது. சேம் ஷேப்பு. டியில் இருந்து இ வரைக்கும் இருக்கிற இந்த இன்டர்வலில் என்ன உருவம் வடிவம் இருக்கோ அதே வடிவம் தான் இயிலிருந்து எஃப் வரைக்கும் இருக்கிற இந்த இன்டர்வல்லையும் அந்த கர்வுக்கு இருக்குது. இதே வடிவம் தான் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, டியிலேருந்து இ வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பீஸ் தான் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இலேருந்து எஃப், அடுத்து எஃப்லேருந்து ஜி பாருங்கள், அதே வடிவம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் போனீங்கனாலும் அதே வடிவம் தான் உங்களுக்கு கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ ரைட் சைடில் இதை பார்த்துட்டோம். இதே தான் லெஃப்ட் சைட்லேயும் வரும். இந்த டிக்கு லெஃப்ட் சைட்லேயும் அதே உருவம் தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு உருவத்தை மட்டும் நம்ம திரும்ப ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். ஹெச் பாயிண்டில் இருந்து டி பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த இன்டர்வல் அதில் நான் கிராஃப் ஹைலைட் பண்ணி காமிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற நேம்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது ஐ ஆஃப் எக்ஸ்னு பேர் வச்சுக்கோங்க. ஐ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நாம் இப்போ பாயிண்ட் ஹெச்சில் இருந்து பாயிண்ட்டு டி வரைக்கும் இருக்கிற இந்த இன்டர்வலில் இந்த கிராஃபை ஹைலைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது இஃப் கண்டிஷன்
இந்த பாயிண்ட் ஹெச், ஹெச்சோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் -2.76, -2.76 less than or equal to x less than or equal to அப்புறம் டி பாயிண்ட் வரைக்கும் வரைய போகிறோம். டி பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் -0.67, -0.67. இந்த இன்டர்வலில் நான் எஃப் கிராஃப் வரைய போகிறேங்க. ஸோ எஃப் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்கள் கிராஃபில் ஹெச் பாயிண்ட்லேருந்து டி பாயிண்ட் வரைக்கும் ஹைலைட் ஆகிருக்குங்களா ஆரஞ்சு கலரில். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன லேபிள் கொடுத்தோம்னா ஐ அப்படிங்கிற லேபிள் கொடுத்துருக்கோம். ரைட்டுங்க. ஸோ இப்போது ரைட் சைடில் என்ன வடிவம் வந்ததோ அதே வடிவம் தான் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயும் வந்திருக்கு. நீங்கள் இன்னும் லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் மூவ் பண்ணி போனீங்கனாலும் அதே வடிவம் தான். இங்கே பாருங்கள் ஐயிலேருந்து ஹெச் வரைக்கும் இந்த இன்டர்வலில் பாருங்கள் ஹெச்லேருந்து டி வரைக்கும், டியிலேருந்து இ வரைக்கும் என்ன உருவம் இருந்ததோ அதே தான் ஐயிலேருந்து ஹெச் வரைக்கும் வரும். அதே தான் இன்னும் அப்படியே லெஃப்ட் சைடில் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்ட உருவம் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலில் இருக்கு இல்லைங்களா, அதே உருவம் திரும்ப திரும்ப அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு நாம் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அப்போது இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5 sin 3x + 2 அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன். சரிங்க. இப்போது இந்த இ பாயிண்ட்லேருந்து எஃப் பாயிண்ட் வரைக்கும் ஒரு இன்டர்வல் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கிற இந்த உருவம் வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு இன்டர்வலில் என்ன உருவம் இருக்கோ அந்த உருவத்தை நம்ம ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இ பாயிண்ட்ல இருந்து எஃப் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஹைலைட்டட் கர்வ் இதை வந்து ஒன் சைக்கிள். அதே தான் எஃப் ஜி இன்டர்வல்லையும், அதே தான் டிஇ இன்டர்வல்லையும். அப்போ டியில் இருந்து இ வரைக்கும் அதே கர்வ் தான் இருக்குது. அப்போ இதை தான் வந்துட்டு நம்ம இந்த ஒன் இன்டர்வலில் இருக்கிற அந்த கர்வ் இருக்குங்கள, அந்த கர்வை தான் நம்ம ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க. இந்த ஒன் சைக்கிள் எந்த இன்டர்வலுக்கு உள்ளே இருக்கோ அந்த இன்டர்வலோட லென்த்து, அந்த இன்டர்வல் லென்த்தை நாம் பீரியட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். எவ்வளோ லென்த் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ அளந்து பார்க்கலாங்க. ஸோ லைன் செக்மெண்ட் டூல் எடுங்க. இப்போ ஒன் சைக்கிள் இலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கிறது ஒன் சைக்கிள். அப்போ இலேருந்து எஃப்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அளந்துட்டோம். ஸோ அதுக்கு ஜே அப்படின்னு ஜியோஜிப்ரா பேர் வச்சுருக்கு. நாம் அதை மாற்றிக்கலாம். ஜேன்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் நான் ரீநேம் பண்ணணும். ஸோ ஜேக்கு ரீநேம் பண்ணுங்கள். அதுதான் செக்மெண்ட்டு இல்லைங்களா, அதுதான் பீரியட்னு நேம் சொல்லணும். பீரியட்னு ரீநேம் பண்ணிவிட்டேன். அந்த பீரியட் பாருங்கள், பீரியட் எவ்வளோ லென்த் வருது பாருங்கள். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் நேம் அண்டு வேல்யூ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நம்ம வியூவில் போயிட்டு கிராஃபிக்ஸில் போனீங்கன்னா திரும்ப கிராஃப் வந்துடும். கிராஃப் மறைஞ்சிருச்சுன்னா பேனிக் ஆக வேண்டாம், அதை நம்ம திரும்ப கொண்டு வந்துடலாம். வியூவில் போயிட்டு கிராஃபிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃப் வந்துடும். ஸோ பீரியட் பாருங்கள், பீரியட் 2.09. ஸோ இந்த கிராஃபோட பீரியட் 2.09. சரிங்களா? ஓகே. ஆனால் இவ்வளவும் நீங்கள் கிளாஸில் லேப் ஹவரில் நீங்கள் பண்ண தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக ஒரு கமாண்டு கொடுத்து பண்ணிடலாம். அதை தான் நம்ம இப்போது அந்த எல்லோ கலர் விண்டோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த கிராஃபுக்கு நம்ம பீரியட் கால்குலேட் பண்ண போகிறோம். பீரியடுக்கான ஃபார்முலா பீரியட் ஈக்குவல் டு 22/7 இருக்கு இல்லைங்களா, அந்த லெட்டர் நம்ம பை அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம இங்கே ஜியோஜிப்ராவில் ஸ்மால் லெட்டரில் பிஐ அப்படின்னு டைப் பண்ணால் போதும். டிவைட் பை மாடுலஸ் பி.
பிங்கிறத நம்ம ஏற்கனவே இந்த கமாண்டில் இன்புட்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், பி ஈக்குவல் டு 3. நம்ம ஏற்கனவே பிங்கிற லேபிள் வச்சுருக்கிறதால நம்ம இங்கே பி கொடுத்தா போதும். இந்த பிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிளில் எக்ஸ் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், 3 இருக்கு இல்லைங்களா, அதுதான் பி. ஸோ பீரியடுக்கான ஃபார்முலா 2π/மாடுலஸ் பி. பீரியட் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக சொல்லுவோம். அதுக்காக நம்ம மாடுலஸ் பி யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ மாடுலஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் பீரியடை ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டியாக சொல்கிறதுக்காக நம்ம அப்படி டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இன்புட் கொடுங்க. ஸோ என்டர் கொடுங்க. பாருங்கள், பீரியட் அல்ஜிப்ரா வியூவில் பாருங்கள், பீரியட் ஈக்குவல் டு 2.09. ஸோ இதை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இதே தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனில் ஒயிட் கலர் விண்டோவில் அந்த லென்த் பீரியட் ஈக்குவல் டு ஒரு லைன் செக்மெண்ட் போட்டு அந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் பாருங்கள், இங்கே எவ்வளோ வருதுங்க, 2.09. நமக்கு ஃபார்முலாலையும் சேம் வேல்யூ, பீரியட் ஈக்குவல் டு 2.09. ஸோ பீரியட் கால்குலேட் பண்ணிட்டோம். இதை நம்ம டேபிளில் அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிடலாங்க. பீரியட் ஈக்குவல் டு 2.09. ரைட்டுங்க. ஸோ இப்போ அடுத்ததாக நாம் மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கால்குலேட் பண்ண போயிடலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது என்ன, மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது என்ன? இந்த கிராஃபில் இந்த பீக் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த கிராஃபில் ஒய் கோஆர்டினேட்டில் அதிகபட்சம். வெர்டிக்கலாக பார்க்கும்போது அதிகபட்ச மதிப்பு எங்கே இருக்குது, இங்கே பீக் பாயிண்ட்ஸில் இருக்குது. இந்த பீக் பாயிண்ட்டில் ஒய் கோஆர்டினேட் மதிப்பு என்ன வருதோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு 5 sin 3x + 2க்கு மேக்ஸிமம் வேல்யூ. சரிங்களா? ஓகே. மினிமம் அப்படிங்கிறது இந்த கர்வில் பாட்டம் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டம் பாயிண்ட்ஸில் ஒய் மதிப்பு என்ன வருதோ அதுதான் மினிமம் வேல்யூ. சரிங்க, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பாயிண்ட் டூல் எடுங்க. பாயிண்ட் டூல் எடுத்துட்டு இந்த பீக் பாயிண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பீக் பாயிண்டில் பாயிண்ட் வைங்க. அதுக்காக ரைட்டுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் பீக் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள், ஜேக்கு இப்போ ஒய் கோஆர்டினேட் மதிப்பு பாருங்கள் 5 வந்துருச்சுங்களா, ஜேக்கு ஒய் கோஆர்டினேட் மதிப்பு 5 இருக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கிராஃபுக்கு மேக்ஸிமம் வேல்யூ. சரிங்க, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ 5, நமக்கு ஜே பாயிண்டில் ஒய் கோஆர்டினேட்டாக 5 கிடைக்கிது. அதுவே நம்ம அல்ஜிப்ரா விண்டோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜே ஈக்குவல் டு அதில் ஒய் கோஆர்டினேட் வேல்யூ 5 இருக்கு இல்லைங்களா. ஓகே, அதை எடுத்துக்கோங்க. இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ அதே போல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே கீழே பாட்டமில் வைக்கணும், குறைந்தபட்ச மதிப்பு. நம்ம ஏற்கனவே கிராஃபில் பார்த்துருக்கோம், இது நமக்கு தெரியும். கிராஃபில் -5 இருக்கு இல்லைங்களா, இந்த -5 தான் நமக்கு குறைஞ்சபட்ச மதிப்பு கிராஃபில் இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இதை நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். பாயிண்ட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பாயிண்டில் வைங்க கரெக்டாக மிடில் இருக்கிற மாதிரி. ஓகே, ஸோ பாருங்கள், கே பாயிண்ட் தான் நமக்கு மினிமம் பாயிண்ட்டு. அதோட லேபிள் பாருங்கள், ஒய் கோஆர்டினேட்டோட மதிப்பு -5. இதே மதிப்பு நமக்கு அல்ஜிப்ரா விண்டோலையும் வந்துடும். அதோட ஒய் கோஆர்டினேட் மதிப்பு -5. ஸோ இது வந்துட்டு மினிமம் வேல்யூ. சரிங்க, இப்போ மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் 5, மினிமம் -5. சரிங்களா? மேக்ஸிமம் பாருங்கள் 5 கிடைக்கிது, ஒய் கோஆர்டினேட் மதிப்பு 5. மினிமம் பாருங்கள், ஒய் கோஆர்டினேட் மதிப்பு -5. இதை நம்ம டேபிளில் முதல்ல எழுதிடுவோம். மேக்ஸிமம் வேல்யூ 5, மினிமம் வேல்யூ -5. சரிங்களா? ஆனால் நம்ம இதை கிளாஸில் லேப் ஹவரில் எப்படி பண்ணலாம், இல்லை எக்ஸாமில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மினிமம் கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு
பீரியடை மார்க் பண்ண போகிறேன், ஒரு சைக்கிளை மார்க் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்குள்ள இருக்கிற Eல இருந்து Eக்குள்ள இருக்கிற இந்த கர்வ் இருக்கிறீங்களா, இதுதான் ஒன் சைக்கிள். Dல இருந்து E வரைக்கும் இருக்கிற இந்த தூரத்தை பீரியட்னு சொல்கிறோம். அந்த இன்டர்வல்ல இருக்கிற கர்வை நாம ஒன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோங்க. சரிங்க. இப்போ இந்த ஒன் சைக்கிளில் அதோட மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கமாண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் M அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா மேக்ஸிமம். மேக்ஸிமம்க்கு கமாண்டு MAX, மேக்ஸிமம் ப்ராக்கெட்குள்ள இந்த ஃபங்க்ஷனுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறோம் F ஃபங்க்ஷன், கமா எந்த இன்டர்வல் Dலேருந்து Eக்கு, Dயோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் 1.43, ஸோ டி பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் பாருங்கள் 1.43, அங்கே இருந்து இ வரைக்கும் இ பாயிண்ட்டுக்கு 3.52. ஸோ அதை அப்படி இங்கே டைப் பண்ணிடுங்க, 1.43, 3.52. கிராஃபில் எம் பாயிண்ட் வந்துச்சு பாருங்கள், எம் பாயிண்ட்டுக்கு பாருங்கள், எம் பாயிண்ட்டோட ஒய் கோஆர்டினேட் 5 இருக்கு இல்லைங்களா, அதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அது அந்த பாயிண்ட் கேபிட்டல் எம் பாயிண்ட் இங்கேயும் நமக்கு அல்ஜிப்ராலையும் கிரியேட் ஆகிரும், அதோட ஒய் கோஆர்டினேட் 5. அந்த 5 தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. அதை எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அப்படிங்கிற லேபிளில் கிரியேட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் ஈக்குவல் டு அது எம் பாயிண்ட்டோட ஒய் கோஆர்டினேட், அதனால் அதுக்கு கமாண்டு பாருங்கள், மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் கேபிட்டல் எம், ஒய் கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் கேபிட்டல் எம், இதுதான் கமாண்டு, ஒய் கோஆர்டினேட் ஆஃப் கேபிட்டல் எம். ஸோ என்டர் கொடுங்க. நமக்கு இங்கே அல்ஜிப்ரா வியூவில் பாருங்கள், மேக்ஸிமம் ஈக்குவல் டு -5 5 + 5 கிடச்சிருச்சுங்க. ஸோ இதே போல் நம்ம மினிமம் கால்குலேட் பண்ணுறோம். மினிமம்க்கு ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணுவோம், ஸ்மால் எம்னு அதுக்கு லேபிள் வச்சுக்குவோம். ஸ்மால் எம் ஈக்குவல் டு மினிமம், மினிமம் MIN மினிமம் எந்த ஃபங்க்ஷனுக்கு, எஃப் ஃபங்க்ஷனுக்கு, எந்த இன்டர்வலில், அதே அந்த ஒன் பீரியடில் ஒன் சைக்கிளில், டிக்கு 1.43, இக்கு 3.52. ஸோ 1.43 இருந்து 3.52 வரைக்கும். ஸோ மினிமம் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் in the interval 1.43 to 3.52. என்டர் கொடுங்க. கிராஃபில் பாருங்கள், எம் பாயிண்ட் பிளாட் ஆயிடுச்சு. எம் பாயிண்டோட ஒய் கோஆர்டினேட் பாருங்கள் -5. ஸோ இந்த -5 தான் நமக்கு மினிமம் வேல்யூ. நம்ம ஏற்கனவே நம்ம கிராஃபில் பாயிண்ட் வச்சு கண்டுபிடிச்சோம், அதே தான் இங்கேயும் வருதுங்க, மினிமம் -5. இதை எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம கமாண்டில் ஒரு லேபிள் போட்டு கொண்டு வந்துடலாம். மினிமம் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஸ்மால் எம். பாயிண்ட்டு நம்ம ஸ்மால் எம்னு வச்சுருக்கோம். அப்போ இந்த ஸ்மால் எம் பாயிண்ட்டோட ஒய் கோஆர்டினேட் தான் நமக்கு மினிமம் வேல்யூ. என்டர் கொடுத்துருங்க. ஸோ அல்ஜிப்ரா விண்டோவில் நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. மினிமம் ஈக்குவல் டு -5. சரிங்க. ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே அதை நம்ம டேபிளில், அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோங்க. சரிங்க. ஸோ இப்போ ஆம்ப்ளிடியூட், ஆம்ப்ளிடியூட்னா என்ன? ஆம்ப்ளிடியூட் இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, ஜே பாயிண்ட்டு, அது எக்ஸாக்சிஸில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது.
ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது. நம்ம அதை தான் மேக்ஸிமம் வேல்யூ இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து இருக்கிற தூரம் தான் நமக்கு இந்த ஜே பாயிண்ட்டோட ஒய் கோஆர்டினேட்டு 5 இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஜே பாயிண்ட்டுக்கு இருக்கிற தூரம் அதுதான் 5. அந்த 5 தான் வந்துட்டு இந்த கிராஃபோட ஆம்ப்ளிடியூட். இதை ஒரு இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்கலாக போடுவோம். ஸோ ஜே பாயிண்ட்லேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு உள்ள தூரத்தை நம்ம அதை மார்க் பண்ணி காட்டுவோம். இந்த ஹைட் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணி காட்டுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜே பாயிண்ட் வழியாக இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைய போகிறோம் செங்குத்தா. பாருங்கள், பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த டூல் எடுங்க. ஸோ பெர்பெண்டிகுலர் லைன், பெர்பெண்டிகுலர் லைன் ஜே பாயிண்டில் பாஸ் ஆகணும். அது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக போகணும். அதனால் இப்போ எக்ஸ் ஆக்சிஸை கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸோ ஜே பாயிண்ட் வழியாக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸை இந்த பாயிண்டில் கட் பண்ணுது இல்லைங்களா, அதுக்கு நான் ஒரு பேர் வைக்க போகிறேன். ஸோ இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல கட் பண்ணுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். எல் அப்படின்னு லேபிள் வந்துருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்க. இப்போ இந்த எல்லில் இருந்து ஜே வரைக்கும் நம்ம ஒரு செக்மெண்ட் போட்டு லைன் செக்மெண்ட் போட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ எல்லில் இருந்து ஜேக்கு ஒரு லைன் செக்மெண்ட் போட்டாச்சுங்க. இப்போ எனக்கு இந்த ஃபுல் லைன் வேண்டாம், இந்த லைன் செக்மெண்ட் மட்டும் போதும். இந்த ஃபுல் லைனுக்கு என்ன லேபிள் இருக்குது, ஜே இருக்குது. அந்த ஜேவை அல்ஜிப்ராவில் நான் ஹைட் பண்ண போகிறேன். ஜே பாருங்கள், ஜே ஹைட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல் லைன் போயிடுச்சு. அந்த லைன் செக்மெண்ட் மட்டும் நமக்கு விசிபிளாக இருக்குது. எனேபிள் பண்ணால் ஃபுல் லைன் வந்துடும். ஹைட் பண்ணிங்கன்னா அந்த லைன் போயிடும். இப்போது எல் பாயிண்டில் இருந்து ஜே பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த பீக் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற அந்த ஹைட்டு தான் வந்துட்டு நமக்கு ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறாங்க. அதோட லென்த்து பாருங்கள், இந்த லென்த்து ஜே அதில் இருந்து எல் வரைக்கும் இருக்கிற லென்த்து, அதுக்கு நமக்கு கேன்னு வந்திருக்கு. அதை நம்ம ஆம்ப்ளிடியூட்னு பேர் கொடுப்போங்களா, அந்த கேவை ஆம்ப்ளிடியூட். ஓகே, அதுக்கு எவ்வளோ மதிப்பு வருதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டியில் நேம் அண்டு வேல்யூ கொடுங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 5. அதுதான் நமக்கு இந்த ஜே பாயிண்ட் அதிகபட்ச மதிப்பு மேக்ஸிமம் வேல்யூ வச்சிங்களா 5, அதுதான் ஆம்ப்ளிடியூட்லேயே நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 5. அதை நம்ம அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிடலாம். பட் நம்ம கிளாஸில் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாங்க. ஸோ ஃபார்முலா ஆம்ப்ளிடியூடுக்கு பாருங்கள், ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 1/2 into maximum minus minimum. ஃபார்முலா பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ, இங்கே மேக்ஸிமம் வேல்யூ நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, மேக்ஸிமம் வேல்யூ 5, y கோஆர்டினேட்டில் பாருங்க 5, மினிமம் வேல்யூ -5. ஸோ மேக்ஸிமம் பாயிண்ட்ல இருந்து மினிமம் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் தான் 1/2. ஸோ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம், அதோட ஆவரேஜ் 1/2. ஸோ இதுதான் ஆம்ப்ளிடியூடுக்கான ஃபார்முலா. என்டர் கொடுங்க. பாருங்கள், அல்ஜிப்ரா வியூவில் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவல் டு 5 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அந்த வேல்யூ. நீங்கள் இந்த ஃபார்முலா போட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் இதில் பண்ணலாம், அவுட்புட் டேபிளில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆம்ப்ளிடியூட் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது கடைசியாக நம்ம டேபிளில் பாருங்கள், ஃபேஸ் ஷிஃப்ட் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஃபேஸ் ஷிஃப்ட்னா என்ன, அதோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இப்போ இதில் நம்ம நிறைய கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நம்ம இப்போ கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ ஏபிசி அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிடுறேங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறவங்களுக்கு இது டிப்ளமோ செகண்ட் இயர் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கரண்ட், வோல்டேஜ் அது எல்லாமே வந்து நம்ம சைனூசாய்டல் வேவ்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதில் அங்கே ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அங்கே ப்ளே பண்ணுது. அதனால் இந்த ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபேஸ் ஷிஃப்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த சிங்கிற பாயிண்ட்டு தான் நமக்கு ஃபேஸ் ஷிஃப்ட்டில் முக்கியமான ஒரு ரோல். இந்த சி மட்டும் இப்போ எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்லைடராக வந்துடும். இந்த 2 இருக்கு இல்லைங்களா, அந்த சியோட வேல்யூ வந்துட்டு நமக்கு 2. இப்போ நமக்கு கிராஃபில் 2 இருக்கு. சரிங்க. சப்போஸ் இந்த 2 இல்லை அப்படின்னா இந்த கிராஃப் எந்த மாதிரி இருந்திருக்கும்? அப்போ சியோட வேல்யூ நம்ம 0ல் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சி ஈக்குவல் டு 0 ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 5 sin 3x 2 இருந்தப்போ 5 sin 3x plus 2 இருந்தது. அந்த சியோட வேல்யூ நான் 0ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கர்வ் வந்து ஈக்குவேஷன் 5 sin 3xஆக மாறிடுச்சு. கர்வும் கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு பாருங்க. இந்த கர்வ் 5 sin 3xோட கர்வு எக்ஸாக்டாக ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுதுங்க. ஓகே, அப்போ அந்த சியோட வேல்யூ நம்ம வேற வேல்யூ கொடுக்கும்போது அந்த கர்வ் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மாறும். இந்த வேல்யூ எப்படி மாறுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணலாம். இந்த ஸ்லைடரோட ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் செட் பண்ணுங்க. ஸ்லைடர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ஸோ இந்த ஸ்லைடரில் மினிமம் வேல்யூ 0 வைங்க. இப்போ சிக்கு வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் இருந்ததுன்னா அது எந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விசுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ சியோட வேல்யூ 0லேருந்து 5 பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ இந்த அனிமேட் பண்ணும்போது அது ஸ்பீடு வந்துட்டு ஸ்லோவாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடு 0.5 வைங்க. அது எப்படி ரிப்பீட் ஆகணுங்கிறதுக்கு இன்க்ரீஸிங் ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங் ஸ்லைடர் செட்டிங்கில் மினிமம் 0 to 5, ஸ்பீடு 0.5, ரிப்பீட்டில் இன்க்ரீஸிங் ஒன்ஸ் இதை செட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏன் மினிமம் 0 மேக்ஸிமம் 5 வைக்கிறோன்னா சியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் இது எந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக. ஓகேங்க, இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சியில் ரைட் கிளிக் பண்ணி அனிமேஷன் கொடுங்க. அனிமேஷன் ஆன் கொடுங்க. இப்போ சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக கிராஃப் பாருங்கள் அப்படியே லெஃப்டில் மூவ் ஆகுதுங்களா? ஓகே, லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்கு கிராஃப். ஸோ இப்போ சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது கிராஃப் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகுது. சியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும்போது சி வேல்யூ பாசிட்டிவில் இன்க்ரீஸ் ஆகும்போது கிராஃப் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஷிஃப்ட்டை தான் நம்ம ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோங்க. ஓகே, இது சியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்போது கிராஃப் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஆரிஜினில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஆரிஜினில் மார்க் பண்ணிக்கோங்க. சி 0ல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து ஆரிஜினில் கரெக்டாக கர்வ் மேலே பிளாட் பண்ணிக்கோங்க. ஆரிஜினில் பிளாட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது சி வேல்யூ அனிமேட் பண்ணுங்கள். திரும்ப சி இன்க்ரீஸ் ஆக அந்த டி பாயிண்ட்டு மூவ் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். எவ்வளோ டிஸ்டன்ஸில் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது சியோட வேல்யூ பாசிட்டிவில் கூட கிராஃப் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்க, இப்போ நமக்கு கொஸ்டினில் சியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க?
c equal to 2. கொஸ்டினில் c equal to 2. சரிங்க. இப்போ c equal to 2 வச்சுட்டு அந்த பாயிண்ட் ஆரிஜினில் இருந்த பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ ஆரிஜினில் ஈங்கிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சியோட வேல்யூ 2ல் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ சி ஈக்குவல் டு 2 கொடுக்கும்போது கிராஃபும் பாருங்கள், ஃபங்க்ஷன் 5 sin 3x + 2 வந்துருச்சு. இந்த 2 கொடுக்கும்போது கிராஃப் எவ்வளோ தூரம் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபேஸ் ஷிஃப்ட். இப்போது ஆரிஜினை மார்க் பண்ணிக்கோங்க. ஆரிஜினுக்கும் இந்த ஷிஃப்ட் எவ்வளோ தூரம் நகர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக்மெண்ட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எஃப்ல இருந்து இ. இந்த ஜி தான் வந்துட்டு அந்த லெஃப்ட் ஷிஃப்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. ஸோ ஜியோட மதிப்பு 0.67. சரிங்களா? இந்த எஃப்ல இருந்து இ எவ்வளோ தூரம் லெஃப்டில் வந்திருக்கு? எஃப் 0, இ பாருங்கள் -0.67. அப்போது 0.67 யூனிட்ஸ் லெஃப்டில் மூவ் ஆகியிருக்கு. லெஃப்டில் மூவ் ஆகிருக்கிறதுனால அதோட வேல்யூ வந்துட்டு -0.67. இதுதான் ஃபேஸ் ஷிஃப்ட். சரிங்களா? ஸோ இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டை நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். கிளாஸில் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஷிஃப்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா ஃபேஸ் ஷிஃப்ட். ஃபேஸ் ஷிஃப்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள், -c/b. ஃபார்முலா c/b -2/3ன்னு இங்கே ஆன்சர் வருது பாருங்கள். இது வந்து -0.67 அப்ராக்சிமேட்டாக. சரிங்களா? ஸோ -2/3க்கு டெசிமல் போட்டிங்கன்னா -0.67. ஃபேஸ் ஷிஃப்டில் ரெக்கார்ட் பண்ணிடுங்க. -0.67. நெகட்டிவ் வந்ததுனால இதை லெஃப்ட் சைடில் மூவ் ஆகுது. லெஃப்ட்டு ஃபேஸ் ஷிஃப்ட். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்லேயோ இல்லை கிளாஸ்லேயோ பண்ணும்போது இந்த எல்லோ கலர் விண்டோவில் நம்ம என்னென்ன கமாண்ட் கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு ABC 3 என்டர் கொடுக்கணும். அது நமக்கு ஸ்லைடர் வேண்டாங்கிறதுனால அதை ஹைட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஏபிசி யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்க. f(x) ஈக்குவல் டு a sin bx plus c. சரிங்களா? ஸோ f(x) அதுக்கான ஃபார்முலா a sin bx plus c. அடுத்து பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பீரியட் ஈக்குவல் டு 2π/modulus p. அடுத்த 2 பாயிண்ட் அந்த பீரியடை மார்க் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் டிஇ மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த இடத்துல டிஇ மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் பாயிண்ட். ஸோ அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், மேக்ஸ் max ப்ராக்கெட்ஸ்குள்ளே எஃப் இந்த கோஆர்டினேட் 1.43, 3.52. ஸோ அப்புறம் மேக்ஸிமத்துக்கு ஒய் ஆஃப் கேபிட்டல் எம். மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு MIN F, 1.43, 3.52. அப்புறம் அந்த மினிமம் வந்துட்டு ஒய் ஆஃப் எம். ஆம்ப்ளிடியூடுக்கு 1/2 மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஃபேஸ் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா -c/b. ரைட்டுங்களா? ஸோ இதில் இருந்து நம்ம அவுட்புட் டேபிள் நீங்கள் கிளாஸில் இதை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இதில் இருந்து நீங்கள் இந்த வேல்யூஸ் டேபிளில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இதே ஒர்க்கு நம்ம அடுத்தது இந்த ஃபங்க்ஷனுக்கு 4 cos 2x - 1க்கு பண்ண போகிறோம். பாருங்கள்,
இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி இந்த இன்புட் பாக்ஸில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி அதிலிருந்து நம்ம டைரெக்டாக அவுட்புட் எழுதிடலாம். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். திரும்ப இதெல்லாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் நம்ம டைரெக்டாக எழுதிடலாங்க. ஓகே, அப்போ இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லைடர் டேப்பில் இல்லை இன்புட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இன்புட் 4 இன்புட் பாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஏக்கு கேபிட்டல் ஏ ஈக்குவல்ட்டுன்னு லேபிள் கேப்ஷன் வச்சுக்கோங்க. அதை ஏ கூட லிங்க் பண்ணுங்க. ஓகே கொடுத்துருங்க. அடுத்த இன்புட் பாக்ஸ் கேபிட்டல் பிக்கு கேப்ஷன் கேபிட்டல் பி, லிங்க் ஆப்ஜெக்டில் பி கூட லிங்க் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. அடுத்த இன்புட் பாக்ஸ் சிக்கு சி ஈக்குவல் டு சி லிங்க் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே 3 இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் f of x equal to ஃபங்க்ஷனில் லிங்க் பண்ணுங்கள். f of xல லிங்க் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது அங்கே பாக்ஸில் வந்துடும். நாம் இப்போ அடுத்த கொஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த போல் நம்ம சேஞ்ச் பண்ணி கிராஃப் போட்டுக்கலாங்க. இப்போ திரும்ப கொஷின் பாருங்கள். f of x equal to 4 cos 2x minus 1. அப்போ கேபிட்டல் A 4, கேபிட்டல் B 2, கேபிட்டல் C minus 1. 4, 2, minus 1. ஸோ இன்புட் பாக்ஸில் கொடுத்துருங்க. கேபிட்டல் A 4, கேபிட்டல் B 2, கேபிட்டல் C minus 1. பாருங்க கிராஃப் மாறிடுச்சு. கிராஃப்லையும் நமக்கு ஏற்கனவே போட்டு இந்த கமாண்டுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கொடுக்குற இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். பட் இங்கே பாருங்கள் நம்ம ஏபிசி மட்டும்தான் இப்போ மாற்றிருக்கோம். ஃபங்க்ஷனையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் ஏ காஸ் இஎக்ஸ் ப்ளஸ் ஒரு பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்ட்டு இன்வர்ஸ் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம பண்ணணும். 2 கிராஃப். இப்போ இந்த 2 கிராஃபும் நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ஏற்கனவே சொன்ன கான்செப்டை நான் திரும்ப உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ இந்த செகண்ட் பார்ட் பண்ணுறதுக்கு நான் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த விண்டோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கிராஃபை இன்புட் கொடுத்துடலாம். f of x ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்னு f of x ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ். ஸோ சைன் இன்வர்ஸ் எக்ஸை நம்ம இன்புட் கொடுக்கும்போது ஏ சைன் எக்ஸ், ஏ சைன் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பாருங்கள். ஏ சைன் எக்ஸ்ன்னு கொடுத்தாலே நமக்கு இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்க, ஓகே கிராஃப் போட்டாச்சு. ஸோ இதில் ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாற்றிக்கோங்க. கிராஃபிக்ஸில் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸில் போயிட்டு ரேடியனில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. π/2 மார்க் ஆகிற மாதிரி. ஓகேங்க, ஸோ கிராஃப் போட்டுட்டோம். டொமைன் ரேஞ்ச் மேக்ஸிமம் மினிமம் கால்குலேட் பண்ணணும். டொமைன் அப்படிங்கிறது எக்ஸாக்சிஸில் எந்த வேல்யூஸ்க்கு இடையில நமக்கு கர்வ் இருக்குது. இங்கே பாருங்கள், கர்வ் இந்த எல்லையிலேருந்து இந்த எல்லை வரைக்கும் இந்த லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஸோ -1 இருந்து +1 வரைக்கும் தான் நமக்கு கிராஃப் இருக்குது. அப்போ டொமைன் ஈக்குவல் டு -1 +1. ரேஞ்சு அடுத்தது. ரேஞ்சுங்கிறது நம்ம ஒய் ஆக்சிஸில் பார்ப்போம் இல்லைங்களா. ஒய் ஆக்சிஸில் எந்த மதிப்பில் இருந்து எந்த மதிப்பு வரைக்கும் நமக்கு கிராஃப் இருக்குது. பாருங்கள், குறைஞ்சது -π/2, அதிகபட்சம் +π/2.
சரிங்களா? ஸோ -π/2ல இருந்து +π/2 வரைக்கும் நமக்கு கிராஃப் இருக்கு. ரேஞ்ச் -π/2 to +π/2. ஓகே. அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. நம்ம டைரெக்டாக கமாண்டே போட்டுடலாங்க. ஸோ மேக்ஸிமத்துக்கு கேபிட்டல் எம்னு ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். கமாண்டு max, ஃபங்க்ஷன் பேர் எஃப், எக்ஸோட ரேஞ்ச் வந்து எக்ஸ் டொமைன் வந்து -1லேருந்து +1 வரைக்கும். சரிங்களா? -1லேருந்து +1 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்டர் கொடுத்துருங்க. பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதோட வேல்யூ பாருங்கள் 1.57. ஒய் கோஆர்டினேட்டில் பார்க்கணும் 1.57. சரிங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட் ஆஃப் எம் பாயிண்ட். மேக்ஸிமம் வேல்யூ 1.57 வந்துருச்சுங்க. அதே போல் மினிமம்க்கு ஸ்மால் எம்னு ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணலாம். மினிமம் MIN, எஃப் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸோட லிமிட்ஸ் -1லேருந்து +1 வரைக்கும். எம் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அதில் பாருங்கள் எம் பாயிண்டில் ஒய் கோஆர்டினேட் பாருங்கள் -1.57. அதை நம்ம ஃபார்முலாவில் எக்ஸ்பிளிசிட்டாக கொண்டு வரலாம். மினிமம் ஈக்குவல் டு ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஸ்மால் எம் பாயிண்ட். மினிமம் -1.57. ஸோ மேக்ஸிமம் 1.57, மினிமம் -1.57. மார்க் பண்ணிடுங்க, எழுதிருங்க. 1.57 -1.57. ஸோ இப்போ இன்புட் பாக்ஸ் போட்டு ஃபங்க்ஷனை அடுத்தது மாற்றிடுவோம் காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு. ஸோ இன்புட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கேப்ஷன் f of x equal to ஆப்ஜெக்டில் ஃபங்க்ஷன் f of x லிங்க் பண்ணிடுங்க. ஓகே கொடுத்துருங்க. ஸோ இன்புட் பாக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இன்புட் பாக்ஸில் நான் டைரெக்டாக போயிட்டு அடுத்த ஃபங்க்ஷன் கொசைன் இன்வர்ஸுக்கு a cos x. ஸோ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு a அப்பெண்ட் பண்ணிக்கணும், a சேர்த்து எழுதணும், a cos x. ஓகே என்டர் கொடுத்த உடனே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு அதுவே கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ கிராஃப் பாருங்கள். ஸோ டொமைன் பாருங்கள், டொமைன் எக்ஸில் -1ல் இருந்து +1 வரைக்கும் தான் இதுக்குமே கிராஃப் இருக்குது. சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ -1லேருந்து +1க்கு, +1க்கு ரைட்லேயும் கிடையாது, -1க்கு லெஃப்ட்லேயும் கிராஃப் கிடையாது. எக்ஸாக்டாக -1லேருந்து +1 வரைக்கும். ஸோ டொமைனுங்க எழுதிருங்க -1 +1. ரேஞ்ச் கால்குலேட் பண்ணுவோம். ரேஞ்சுங்கிறது இது ஒயில் பார்க்கணும் இல்லைங்களா? ஒயில். ஸோ ஒயில் பார்க்கும்போது ஒய் 0ல் இருந்து π வரைக்கும். ஸோ 0க்கு கீழே கர்வ் கிடையாது பாருங்கள், 0க்கு கீழே கர்வ் இல்லை. அதே போல் பைக்கு மேலே கர்வ் கிடையாது. அப்போ 0ல் இருந்து π, சரிங்களா? 0ல் இருந்து π இதுக்குள்ளே தான் நமக்கு கிராஃப் இருக்குது. ஸோ இப்போ ரேஞ்சு 0 to π. ஓகே. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ நம்ம கமாண்ட்லேயே பார்த்துடலாம். மேக்ஸிமம் 3.14, மினிமம் 0. பாருங்கள் இதுதான் மேக்ஸிமம். மேக்ஸிமம் பாருங்கள் ஒய் கோஆர்டினேட்டில் 3.14. மினிமம் நமக்கு அந்த கமாண்டில் பாருங்கள் 0 இருக்குது அல்ஜிப்ரா வியூவில். மினிமம் பாயிண்ட் இங்கே இருக்குது ஸ்மால் எம், அதோட ஒய் கோஆர்டினேட் 0. ஸோ 3.14 அண்டு 0. சரி. ஸோ இதில் ரொம்ப நேரம் படித்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. 4 கமெண்ட்ஸ் நீங்கள் கிளாஸ் ஹவர்ஸில் இந்த வீடியோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் லேப் ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் நீங்கள் இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி